வராகினி சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். சம்பா ரவை கோதுமை மாவு பாதுஷா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் சம்பா ரவை கோதுமை மாவு 1 கப்பு, அதே மாதிரி வெல்லம் 1 கப் எடுத்திருக்கேன். இது தயிர் ஒரே ஒரு டீஸ்பூன் தான், ஒரு ஃப்ளேவருக்காக அதை நான் யூஸ் பண்ணுறேன். இது பிஸ்தா பருப்பு கொஞ்சம், முந்திரி, ஏலக்காய் 4, குங்குமப்பூவு, உப்பு 1 சிட்டிகை, தேவையானது கொஞ்சம் நெய், அவ்வளோதான். இதெல்லாமே ஆப்ஷன் தான், இருந்தால் போடுங்க, இல்லைன்னா மெயினாக கோதுமை மாவும் சம்பா ரவை கோதுமை மாவும் வெள்ளம் இருந்தால் மட்டுமே போதும். இதுக்கு இதெல்லாம் டெக்கரேட்டிவாக நான் வச்சுருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை, ஆப்ஷன் தான் அது. வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணலாம். இந்த சம்பா ரவை கோதுமை மாவு எப்படி செய்யறதுங்கிறத நான் கீழே உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். அதே மாதிரி மேலே ஒரு கார்டும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஒரு கப் வெல்லத்துக்கு 1 கப் தண்ணி ஊற்றி கம்பி பதம் வர வரைக்கும் நீங்கள் அதை எடுக்கணும். வாங்க பார்க்கலாம் எப்படின்னு. இப்போ கோதுமை மாவு, தயிர், உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் நெய், இதெல்லாம் விட்டு நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கணும். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. ஒரே ஒரு சிட்டிகை உப்பு, ஏன்னா அது ஸ்வீட் இல்லையா, அதனால் 1 சிட்டிகை உப்பு போட்டேன். இதை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. மாவு உதிரி உதிரியாக தான் இருக்குது, ஒட்டலை. கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. கெட்டியாக இருக்கணும் மாவு, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு, நல்லா கெட்டியாக வந்துருச்சு. ஒரு 5 நிமிட்ஸ் இது இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே எண்ணெயை சூடு பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், வெல்லத்தை 1 கப் தண்ணி விட்டு நான் பாகு மாதிரி காய்ச்சி வச்சுருக்கேன். இதில் அப்படியே பாதுஷாவை முக்கி எடுக்க வேண்டியது தான். பாருங்கள், சம்பா கோதுமை மாவை நான் பாதுஷா பதத்துக்கு அப்படி வச்சுருக்கேன். இதை அப்படியே எண்ணெயில் பொரித்து பாகில் போட வேண்டியதுதான். வாங்க பார்க்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, நான் போட்டு எடுக்க வேண்டியதான், பொரிக்க வேண்டியது தான். நல்லா வேகணும். இது டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷெல்லாம் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது தெரியலனா கூட கேளுங்க. டெலகிராம், ட்விட்டரு, இன்ஸ்டாகிராம், இது எல்லாத்துலேயுமே நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணலாம். பாருங்கள், நல்லா வேகுது. இன்னும் கொஞ்சம் அந்த சத்தம் அடங்கட்டும். லைட்டாக சத்தம்லாம் அடங்கிடுச்சு. அது நல்லா வெந்தாச்சு. சவுண்ட் இந்த மாதிரி வந்தால் ஓகே. இது அப்படியே நம்ம பாகில் போட வேண்டியது தான். ஒரு 2 நிமிஷம் அது ஊறணும். ஊறினப்ப நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம்.
சம்பா கோதுமை மாவு பாதுஷா ரெடி ஆயிடுச்சு. சூப்பர் டேஸ்ட்டாக சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் இது ரொம்ப சிம்பிள் டிஷ் தான் அது. நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். டெய்லி என்னோடய வீடியோ 2:15 மணிக்கு வரும். கண்டிப்பாக பாருங்கள். குட் ஃபுட் குட் லைஃப். தேங்க்யூ. இந்த வராகினி சேனலை பார்க்குற நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த ப்ரோக்ராமை இன்ஸ்டாகிராம், டெலகிராம், ட்விட்டர்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.